தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கார்த்திக் பாலா பேசுகிறேன். சிந்து சமவெளி நாகரிகம் ஆர் சீரீஸ் மரபணுவை சார்ந்த ஆரிய நாகரிகம் இல்லை என்பதை தெளிவாக பார்த்தோம். இந்த ஆர் சீரீஸ் மரபணு தான் பல்லர்கள் கிட்டையும் அதிகமாக இருக்கிறது. அதனால் பல்லர்களுக்கும் இந்த நாகரிகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது இதிலிருந்தே நம்ம தெள்ள தெளிவாக சொல்லிவிட முடியும். அடுத்தபடியாக திராவிடர்கள் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதாவது நாகரிகத்தை வளர்த்த தமிழர் இனக்குழு மரபணுவைத்தான் திராவிடியன் ரேஸ் அப்படின்லாம் வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிடியன் ஐடியாலஜி, திராவிடியன் கான்செப்ட், திராவிட அரசியலுக்கும் நாகரிகத்தை வளர்த்த தமிழர் இனம் என்று சொல்லக்கூடிய திராவிடியன் ரேஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இப்போ பல்லர்கள் ஒரு பொய் வரலாறு எழுதுறாங்க. என்னன்னா R1A1 தான் இந்த மண்ணுக்கான மரபணு, அது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால இவங்க கிட்ட இருந்து தான் பிராமணர்களுக்கே அந்த R1A1 மரபணுலாம் போயிருக்குங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு மெடிட்டரேனியன் ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய திராவிடியன் ரேஸ் வெளியிலிருந்து வந்த வந்தேரிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே யார் வந்தேரிகள், எந்த மரபணு இந்த மண்ணுக்கான மரபணு, நாகரிகம் எங்கிருந்து உருவானது, எப்படியெல்லாம் பயணம் செய்திருக்கிறது, சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னால் நாகரிகம் இந்த உலகத்தில் எங்கு தோன்றி இருக்கிறது, இது போன்ற விடயத்தெல்லாம் தான் இன்னைக்கு ஹென்றி ஹெராஸ் போன்ற ஆய்வாளர்கள் 17 வருஷம் இதுக்காக மெனக்கிட்டு செலவு செய்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடித்து வெளியே தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். Allo qualifies the Dravidians as a race which shows many somatic relations with the Mediterraneans, their pigmentation having turned black only owing to the climate or to their mixing with the aboriginal peoples of the country. It was consequently supposed that the so-called Dravidians of South India were the same Mediterraneans of the Heliolithic culture of South Europe settled in India and here mixed with the pre-Dravidian population. முற்கால ஆய்வாளர்கள் சொன்ன கருத்துங்க. அதாவது இந்த ஹென்றி ஹெராஸ் போன்ற ஆய்வாளர்கள் 17 வருஷம் ஆய்வு செஞ்சு எழுதின புத்தகத்துக்கு முன்னால் உலக நாகரிகம் வெளியிலேருந்து தான் இந்தியாவுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ இவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திராவிடியன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியாவும் மெடிட்டரேனியன்ஸும் ஒன்றுன்னு எழுதி வச்சுருக்காங்க. அதாவது திராவிடியன்ஸ்னால் ஏற்கனவே நம்ம தெளிவாக பார்த்துட்டோம், நாகரிகத்தை வளர்த்த தமிழர் மரபணுவை தான், தமிழர்களை தான், அவர்கள் வாயில் தமிழர் என்று வராத காரணத்தினால் தமிழ, திராவிட, திராவிடியன் அப்படிங்கிற கான்செப்டில் இவங்க எழுதி வச்சுருக்காங்கன்னு நம்ம தெளிவாகவே பார்த்தோம். இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வெளியிலேருந்து தான் நாகரிகம் உருவாயிருக்கு, அது இந்தியாவுக்கு வந்திருக்கு, இந்தியாவில் அவங்க தான் திராவிடியன் ரேஸு, அவங்க இங்கே இருக்கக்கூடிய திணை மக்களோடு சேர்ந்து அவங்க கலரு அது இது எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஹென்றி ஹெராஸ் ஆய்வு அதுக்கப்புறம் நடந்த பிற்கால ஆய்வுகளில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மெடிட்டரேனியன்ஸ்னா யார், திராவிடியன்னா யார், இவர்கள் இருவருக்கும் ஒரே மரபணு என்றால் எங்கு உருவானது, யார் முன்னோர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Further studies in the comparative history of early cultures have shown the possibility of a migration in the opposite direction, that the Dravidians did not travel from South Europe to India but from India to South Europe. Their seafaring activities for the purposes of trade from very ancient times add probably to this possibility. Long before our era, acknowledges Cotillier, the Dravidians enjoyed a culture of their own and their commercial relations with the West, Mesopotamia and Egypt, which had begun in very early days, continued down to the disruption of the lost forces of the Roman Empire. ஃபர்தராக ஆய்வு பண்ணும்போது என்ன ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா, ஐரோப்பிய கண்டத்திலிருந்து இந்தியா வரல, இந்தியாவிலேருந்து தான் ஐரோப்பிய கண்டம் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த சிந்து சமவெளியிலிருந்து மெசபடோமியா, ஈஜிப்ட் போன்ற நகரங்களுக்கெல்லாம் வணிக தொடர்பு இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் ஆய்வுகள் முடிவு சொல்கிறாங்க. இதையெல்லாம் செய்தது நாகரிகத்தை வளர்த்த தமிழர் மரபணுவாக இருக்கக்கூடிய திராவிடியன்ஸ் அப்படின்னும் பதிவு பண்ணுறாங்க. India has played in spreading civilization through the South European nations of the ancient world. It has been established beyond a possibility of doubt, say Professor Frankfurt, India played a part in that early complex culture which shaped the civilized world before the advent of the Greeks. In the same way, Dr. Hall states, there is little doubt that India must have been one of the earliest centers of human civilization, and it seems natural to suppose that the strange unsemitic, un-Aryan people who came from the east to civilize the west were of Indian origin, especially when we see with our eyes how very Indian the Sumerians were in type.
எங்கெங்கெல்லாம் இந்தியன் திராவிடியன் அப்படின்னு எழுதியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தை வைத்து எழுதக்கூடிய ஒரு விஷயம். இதை இப்போ இந்தியான்னு எழுதுனதுனால 2000-3000 வருஷத்துக்கு முன்னால் இந்தியர்களும் கிடையாது, திராவிடர்கள்ங்கிற கான்செப்டும் கிடையாது. முழுக்க முழுக்க நாகரிகத்தை வளர்த்த மரபணுவான தமிழர் இனக்குழுவை சேர்ந்த ஒரு இனக்குழு அப்படிங்கிறது தான் நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்கணுமே தவிர்த்து அதுதான் சரியான பார்வையும் கூட. We are therefore forced to acknowledge that the Dravidians of India, after a long period of development in this country, travelled westwards and settling successfully in the various islands, they found their way from Mesopotamia up to the British Isles, spread their race, afterwards named Mediterranean, owing to the place where they were known anthropologically through the west, and made their civilization flourish in two continents, being thus the originators of the modern world civilization. நம்ம பேசின விஷயத்தையே தான் இவங்களும் சொல்கிறாங்க. அதாவது உலக நாகரிகத்தை வளர்த்த இனக்குழு அந்த மரபணு தமிழ்நாடு, அதாவது இங்கேருந்து தான் வெஸ்ட்டுக்கு பரவியிருக்கே தவிர்த்து அங்கேருந்து இங்கே வரலை, இங்கேருந்து அங்கே போயிருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து இவங்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வந்து போய் நகரத்தை வளர்த்தார்களோ அந்த இடம் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க மரபணு கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறாங்க. Finally, the Mohenjo-daro people were similar to modern South Indians in their fondness for riddles. Several of these have been found among the inscriptions. We have already referred to one in the preceding pages. Thus, the external and internal evidence of the inscriptions of the Indus Valley shows that the inhabitants of those cities were Dravidians who spoke a Dravidian language. Dravidians என்பவர் வேறு யாரும் கிடையாது, நாகரிகத்தை வளர்த்த தமிழர் இனக்குழு, தமிழர் மரபணுதான். திராவிடியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, தமிழ் அப்படிங்கிறதை தமிழர் குடிகள் புரிந்து கொள்ளுங்கள். Finally, Hall openly suggests that the people of Sumerians came from India, with Hall agrees Haddon, according to whom the Sumerians probably came from the east and possibly from the northwest India. Barton also suggests that the Sumerians came from a warm country. Dr. Crowley has also declared himself in favor of the Indian migration of Sumer. With the growing conviction, he says that some of the Indus seals are older than the establishment of the Sumerians on the Euphrates. The hypothesis advanced by Heras that the civilizing movement was from the Indus to the Euphrates and not vice versa, and that the Sumerian culture which met that of the Elamites took its origin from the Indus Valley becomes more acceptable. அதான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டஸ் வேலியிலேருந்து தான் நாகரிகம் வந்து மற்ற இடத்துக்கு, அதாவது மெசபட்டோமியா, ஈஜிப்ட், சுமேரியா இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ட்ராவல் ஆகிருக்குங்கிற மாதிரி இவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இண்டஸ் வேலிக்கு முன்னால் நாகரிகம் எங்கேருந்து இண்டஸ் வேலிக்கு போச்சு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். The migration of the Mediterranean race seems therefore not to have been from west to east, but from east to west, following the chain of dolmens and megaliths which commences in Ceylon, continues in the mountains and plains of southern India and in the plains of the Karnataka and the plateau of Maharashtra up to Kashmir, passes to Syria, Cyprus, Malta and Egypt, extends along the northern coast of Africa, reaches southern Italy, crosses to Spain, jumps over the Pyrenees to southwestern France and Brittany, reaches Germany, bridges the Channel to enter England and Scotland and finds its end in Ireland. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெளிவாகவே தெரியுது அப்படின்னா, மெடிட்டரேனியன் என்று சொல்லக்கூடிய நாகரிகத்தை வளர்த்த மரபணுவாக இருந்த தமிழர் மரபணுவைத்தான் இவர்கள் திராவிடியன் மரபணு என்று சொல்லி மெடிட்டரேனியனாக மாற்றிருக்கிறார்கள். இந்த மரபணு எங்கு ஆரம்பித்திருக்கிறது என்றால், இன்று நாம் சொல்லக்கூடிய இலங்கை என்கிற பகுதியிலிருந்து தான் ஆரம்பித்து தென் தமிழகம் வெளியாக இந்தியா, இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்தியா முழுமைக்கும் பரவி இந்தஸ் வேலி சென்று இந்தஸ் வேலியிலிருந்து மற்ற இடங்கள் எல்லாத்துக்கும் பரவி இந்த மரபணு என்ன மரபணு நாகரிகத்தை வளர்த்ததோ அந்த மரபணு தான் இன்று உலகம் முழுக்க நாகரிகத்தை வளர்த்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இதிலிருந்து தெரிஞ்சுக்க முடிகிறது அப்படிங்கிறத தமிழர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர் சீரீஸ் மரபணு வந்தேரி மரபணுவா, இல்லை இந்த மண்ணில் நாகரிகத்தை வளர்த்த இனக்குழு மரபணு வந்தேரி மரபணுவா அப்படின்னு நீங்களே படித்து தெரிந்து கொள்ளுங்கள் தமிழர் குடிகளே. இங்கிருந்து உருவான நாகரிகம்தான் தென் தமிழகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கர்நாடகா, ஆந்திரா, இன்றைக்கி இந்தியான்னு சொல்லக்கூடிய நிலப்பரப்பு, வட இந்தியா, இண்டஸ் வேலியிலேருந்து அப்படியே பயணம் பண்ணி மெசபட்டோமியா, சுமேரியா, அதன் பிறகு ஈஜிப்ட், இது போன்ற பல நாகரிகத்தை உருவாக்கியிருக்கிறது. அத்தனை விடயத்திற்கும் தமிழர்களுடைய நிலத்தில் எச்சங்கள் ஏராளம் இருக்கிறது. எல்லா நாகரிகத்திலும்
தமிழர்களுடைய அந்த நாகரிகத்தை வளர்த்த இனக்குழுவின் சாயல்கள் எல்லாமே இருக்கிறது. இதன் பிறகுதான் மிக மிக முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வேளாளர் என்கிற பெயரை ஏன் திட்டமிட்டே பட்டமாக்க முயற்சி செய்கிறார்கள், வேளாளர்களின் பட்டமான பிள்ளை பட்டத்தை ஏன் சாதியாக்க முயற்சி செய்கிறார்கள், இவை அனைத்திற்கும் இனி வரப்போகின்ற பாகங்கள் கண்டிப்பாக தெளிவான ஒரு விஷயத்தை தமிழர் குடிகள் மத்தியில் புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய உலக அரசியல். அதாவது திட்டமிட்டே உலக நாகரிகத்தை தோற்றுவித்த மரபணு எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் சாதியை வைத்தும் மதத்தை வைத்தும் அரசியலை வைத்தும் திட்டமிட்டே அந்த இனக்குழுவை சரியாக வெவ்வேறு காரணத்தை வைத்து காயடித்து ஒரு இன அழிப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இதற்கு முன்னால் நாம் கண்முன்னே நடந்த ஒரு விடயம் ஈழத்தின் இனப்படுகொலை. இப்போ அதை தமிழகத்தில் அரங்கேற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாகரிகத்தை வளர்த்த மரபணு இனக்குழுவை சரியாக குறிவைத்து அழிக்க முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படிங்கிறது உங்களுக்கே போக போக புரியும். ஏன் என்ன அப்படிங்கிற காரணம் எல்லாம் ஏற்கனவே நிறைய விவாதம் வெளியில் பேசியிருக்கோம். எந்த அந்த ஆர்சீரிஸ் மரபணு பல்லர்களை வைத்து தமிழர் வரலாறை தமிழர்களுடைய அடையாளங்களை அழிக்க நினைக்கிறதோ அதே பல்லர்களை வைத்துத்தான் இன்று ஆரிய மரபணு என்கிற ஆர்சீரிஸ் மரபணுவும் வெளியாகி அவர்கள் நாகரிகத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்பதும் வரலாற்று ரீதியாக தெளிவாக போகிறது. இது தொடர்ந்து இவர்கள் தலையில் இவர்களே மண்ணள்ளி போட்டுக்கொள்ள போகிறார்கள். அப்படிங்கிறது தான் இனி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா தெளிவாகவே இவர்கள் செய்யக்கூடிய எல்லா அரசியலும் நமக்கு கண்ணெதிரவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி இவர்கள் நம்மை ஏமாற்ற முடியாது. இதையும் மீறி இவர்கள் அரசியலையும் அதிகாரத்தையும் வைத்து எதுவும் செய்யணும்னு நினைச்சாலும் நம்மளை அழிக்க முடியாது அவ்வளோ சாதாரணமாக. வேளாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக நாம் செய்ய ஆரம்பிப்போம். ஒட்டுமொத்த தமிழர் குடிகளும் இந்த வரலாற்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாரும் சேர்ந்தால் மட்டுமே தான் தமிழர்களுடைய வரலாற்றை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக அது நடக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த பாகத்தில் வேளாளர்கள் ஏன் குறிவைத்து இழிவுபடுத்தப்படுகிறார்கள், குறிப்பாக வேளாளர் என்கிற பெயரை ஏன் பட்டமாக்க முயற்சி செய்கிறார்கள், வேளாளர்களுடைய உண்மையான வரலாறு என்ன, இது போன்ற விடயத்தை எல்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே ஒரு வரலாற்றில் ஒரு சில விடயங்கள் தெளிவாக புரியும். இந்த உளவு பார்த்தா வேளாளர்னு ஒரு பொய் வரலாறு பேசி சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இது காலத்திற்கு காலம் வேளாளர் என்கிற சொல்லாடல் எப்படியெல்லாம் மருவி எந்தெந்த மாதிரிலாம் இருந்து இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது அப்பதான் உங்களுக்கு புரியும். உலகத்தில் இன்னைக்கு இந்த திராவிடியன் ரேஸ், இந்த மெடிட்டரேனியன் ரேஸ்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்திலும் இன அழிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அது வெவ்வேறு இதில் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல எந்தெந்த இனக்குழு சாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகரிகத்தை வளர்த்த மரபணுவை தான் குறிவைத்து அழிக்கிறார்கள். NWO நியூ வேர்ல்டு ஆர்டர் என்கிற கான்செப்டுக்காக இவர்கள்தான் இனி உலகத்தில் ராஜாவாக இருக்க வேண்டும், உலகத்தை தோற்றுவித்த நாகரிகத்தை உருவாக்கிய மரபணு எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படி மீறி அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம வளர முடியாது அப்படிங்கிற அந்த உலக அரசியல் தான் இன்று ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறத தமிழர் குடிகள் புரிந்து கொள்ளுங்கள். இனி வரும் காணொளிகளில் இன்னும் தெளிவாக நம்ம நிறைய விஷயத்த பேசுவோம். ஏன்னா இதை யாரையும் புண்படுத்துவதற்கோ காயப்படுத்துவதற்கோ இல்லை. ஆனால் தமிழர் வரலாற்றை ஏன் திட்டமிட்டே அழிக்க முயற்சி செய்கிறார்கள், குறிப்பாக வேளாளர் வரலாற்றை ஏன் திட்டமிட்டே முடக்க முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு தமிழர் குடிகளும் தெரிந்து கொண்டால் மட்டுமே தான் இதற்கு பின்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இங்கே வரலாறு அப்படின்னா இங்கே தப்பாக பொய் வரலாறு எழுதிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் தூக்கி வெளியே தள்ளி வச்சுட்டு ஒரு பொதுவாக தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே வரலாற்றில் என்ன நடந்திருக்கிறது, எப்படியெல்லாம் உருவாயிருக்கும், ஏன்னா திணை மக்கள்னா என்ன, குல மக்கள்னா என்ன, நாகரிகம் எப்படி உருவாயிருக்கும், நாகரிகம் உருவானதுனால எப்படியெல்லாம் இங்கே நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். இந்த புரிதலோடு நீங்கள் வரலாற்றை அணுகுனீங்க அப்படின்னா எந்த ஒரு பொறாமையும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மை வரலாறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழர் குடிகளுக்கும் வரும். அதை விட்டு சாதி பின்னால் நின்றுட்டு நான் தான் எல்லாம் நீ தான் எல்லாம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வரலாறு பேசி பயனில்லை. அவர்கள் பேசுவது வரலாறும் கிடையாது.
அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு எது இருக்கோ நம்ம வாட்டுக்கு அதை பேசிக்கிட்டு போயிட்டே இருப்போம். பார்ப்போம், கண்டிப்பாக போக போக எல்லாருக்குமே புரியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நம்ம பேசுகிறது வேளாளரை சும்மா தூக்கி பிடிச்சிட்டு வேளாளர்னா அப்படி வேளாளர்னா இப்படின்னு பேசுறதுக்காக, ஒரு சாதி பெருமைக்காகவோ சாதி திமிரு அந்த மாதிரி எந்த ஒரு கருத்தியலை மையப்படுத்தியும் நம்ம பேசலை. தமிழர் வரலாறுங்கிற அடிப்படையில் வேளாளர் வரலாறு முக்கியமான வரலாறு. அந்த வேளாளர் வரலாற்றை அழிப்பதற்கு இன்னைக்கு பல பேர் வந்து வேளாளர்களின் வரலாற்றை சிதைத்து வேளாளர்களின் வரலாற்றை அழித்து மாற்றி வெவ்வேறு பொய் வரலாறு எழுதி வேளாளர்கள் வரலாற்றை அழிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவறுன்னு சுட்டி காட்டுவதற்காக தான் இந்த வேளாளர் வரலாறு சிந்து சமவெளியிலிருந்து எடுத்து நம்ம தெளிவாக பதிவு பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குமே தவிர்த்து எல்லோரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்போ வேளாளர் வரலாறு அப்படிங்கிறது தமிழர் வரலாறு தான். தமிழர் வரலாறு இவ்வளோ பெருமையாக ஒரு இனக்குழு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அதை ஒட்டுமொத்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர் என்று சொல்லக்கூடிய அனைவருமே இதை நினைத்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயமாக தான் ஒவ்வொரு தமிழர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர்த்து இதுக்குள்ளே வந்து அந்த பொறாமை அந்த மாதிரி வந்து ஒரு சாதி பின்னால் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருந்தது அப்படின்னா வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. வேளாளர்களின் வரலாறை தெளிவாக பார்ப்போம். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழர் குடிகள்.